கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான தியான வசனம் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ இந்த யூதா ராஜா எசேக்கியா முற்றிலுமாக தேவனை நம்பிதான் யுத்தத்துக்கு போறார். ஆனால் அந்த சனகரிப்புங்கிற அசீரியா ராஜா ரொம்ப வீரியமாக அவருடைய அந்த சேனைகள், அந்த மிலிட்ரி ட்ரூப்ஸ், அதில் அதோடைய சக்தியில் அவர் போருக்கு வந்திருக்கார். கர்த்தர் அவரை நம்பி வர்றவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அது போராக இருக்கட்டும், அது என்ன ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அது சரீர பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு வியாதியாக இருக்கட்டும், இயேசுவை நம்பினவங்க அவங்கள கைவிட மாட்டார். உன்னை விட்டு ஒரு நாள் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேங்கிறார். இப்போ கூட உலகத்தில் போர் நடந்துட்டுருக்கு. யார் எந்த பக்கம்னு தெரியல, ஆனாலும் ஒரு போர் நடந்துட்டுருக்கு. இது ஸ்பிரிச்சுவல் வார். இந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் நடக்கக்கூடிய யுத்தத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் வெற்றி பெறுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு தடவை இந்த எர்த்குவேக் இந்த 7 ரிக்டரில் 7 பாயிண்ட்ஸுக்கு வந்த ஒரு டைமில் ரொம்ப அதிகமான ஒரு ஹெவி ஷேக். எர்த்குவேக்னாலும் பயங்கரமான நஷ்டங்கள் உண்டாச்சு. நிறையா ரபல்ஸில் சிக்கி நிறைய பேர் மரித்து போனாங்க. இப்போ குஜராத்தில் உள்ள ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா மேலே நிறைய மாடி எடுத்துகிட்டு இருக்காங்க, கீழேயும் இருக்குது. சில அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்க, டாலாக இருக்குது. ஆனால் நடுமத்தியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு ரூம் நல்லா தெரியுது. மேலே இருக்கிறது எல்லாமே உடஞ்சி நொறுங்கிருச்சு. எல்லாருமே இறந்துட்டுருக்காங்க, கீழே இருக்கிறவங்களுமே இறந்துட்டுருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஒரு அப்பார்ட்மெண்ட் மாத்திரம் ஓப்பனாக இருக்குது. முன்பகுதியெல்லாம் காணோம். அந்த பால்கனி ஏரியாலாம் ஃபுல்லாக அவுட்டு, விழுந்துருச்சு. ஆனால் உள்ளே இருக்கிறவங்க இயேசுவை முற்றிலுமாக நம்புகிற ஒரு ஃபேமிலி அப்படியே பாதுகாக்கப்பட்டாங்க. அவங்க ஏன்னா அவருடைய நாமத்தை சொல்லி அவங்க நிச்சயமாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ராகாபுடைய கதையை நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல, அதில் பாருங்கள், அந்த அலங்கத்தில் அவள் வீடு கட்டிகிட்டு இருக்கா. ஆனால் ஒரு சிகப்பு நூலை கட்ட சொல்லிட்டு போயிருந்தாங்க. அது மாதிரி இவங்க கட்டினது நிமித்தம் அந்த சிகப்பு நூல் எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தை குறிக்குது. அவர் எப்படி பாதுகாக்கிறாருன்னா, அலங்கத்தில் இருந்த அத்தனை பேருமே வீடுகள்லாம் உடஞ்சி கிடஞ்சி எல்லாமே எரிகோ கோட்டையே விழுந்துச்சு. ஆனால் ராகாபுடைய வீடு மாத்திரம் அப்படி நிற்கிது. இதுதான் வித்தியாசம். விசுவாசிகளுக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்கும், இயேசுவை தேடுகிறவர்களுக்கும் இயேசு வேணான்னு சொல்கிறவங்களுக்கும் வரக்கூடிய பெரிய வித்தியாசத்தை உலகமே கண்டு ஆச்சரியப்படும். இன்றைக்கி நிறைய கண்ட்ரீஸில் ரிவைவல் இருக்குது. நிறைய கண்ட்ரீஸில் ஜீசஸை அகெயின்ஸ்டாக வச்சு பர்சிக்யூட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நாட்டில் கூட நிறைய பர்சிக்யூஷன் இருக்குது. இந்த பக்கம் நம்ம எவ்வளவோ நிம்மதியாக இருக்கோம். சவுத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறோம். கர்த்தரை நம்பிட்டே இருக்கோம் ஃபுல்லாக. இந்த மாதிரி போர், எப்படிப்பட்ட போர் வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிற தெய்வமாக தான் இருக்கிறார். ரீசெண்டாக நான் கேள்விப்பட்ட ஒரு கதை. ஒருத்தங்க ட்ரைபல்ஸு அவங்க மத்தியில் போயிட்டு, டேவிட் லிவிங்ஸ்டன் தான் அவர், போயிட்டு ஊழியம் பண்ணும் பொழுது அந்த ட்ரைபலில் தலைவன் சொல்லியிருக்கான், இன்றைக்கி நைட்டு உன் கழுத்தை வெட்டிடுவோம் நாங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டான். இவர் பயப்படல, ஏன்னா கர்த்தரை நம்புகிறார்ல, கர்த்தர் பாதுகாத்துக்குவார். நம்ம தானியேல் போல், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல் இவரும் பயப்படலை, ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் ஜெபம் பண்ணிவிட்டு யாருமே வரல, இவர் தூங்கிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இவர் கேள்விப்படுறாரு, அந்த தலைவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி கேள்விப்படுறாரு. உடனே இவரே ஸ்ட்ரெயிட்டாக போய் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க.
இதுக்கு மத்தியில் அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு என் கழுத்தை வெட்டுவேன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருந்தீங்களே, நீங்கள் என்ன வரவே இல்லை அப்படின்னு. இல்லை நாங்கள் வந்தோம். ஆனால் அவங்க வீட்டை சுற்றி 39 தூதர்கள் வந்து பயங்கர சில்வர் கலரில் இருக்கக்கூடிய வால் வச்சுருந்தாங்க, பட்டையும் வச்சுட்டு உங்கள் வீட்டை சுற்றி இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு நெருங்கவே முடியல, நாங்கள் அலறி அடித்து ஓடி போயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த காரியத்தை இவர் லிவிங்ஸ்டன் வந்து அவருடைய சொந்த நாட்டுக்கு போய் இங்கிலாந்துக்கு போய் அவருடைய சபையில் அவருடைய ஜனங்களை கிட்ட ஒரு மிஷினரி கால் விடுறாரு. அப்போ அவர் இந்த சாட்சியை சொல்கிறார். சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு லேடி ஒரு புக் எடுத்துகிட்டு ஓடி வர்றாங்களாம். ஓடி வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி உங்களை கொல்றதுக்கு அவங்க வந்தாங்க, சொல்லுங்கள், டேட் என்ன, டைம் என்னன்னு எல்லாம் விசாரித்தாங்களாம். இவர் கரெக்டாக துல்லியமாக சொல்லியிருக்காரு. அங்கே பார்த்தா அவங்க நோட்டில் அதே டேட்டுக்கு அதே டைமுக்கு 39 பேர் இந்த சபையில் அவருடைய சபையில் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தர் ஜெபத்துக்கும் ஒரு தூதனை அனுப்பி டேவிட் லிவிங்ஸ்டனை காப்பாற்றிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு தூதர்கள் அனுப்பி காப்பாற்றிருக்கிறார் பாருங்கள். அதுதான் நம்முடைய தெய்வம். நமக்கு வந்து மனுஷ பயம் வேணாம், மனுஷ பலனை பார்த்து தேவையில்லை. அவர் சொல்கிறார், அதுக்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர்களை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அவங்க பெரிய கூட்டமாக வந்திருக்கலாம், நமக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்காது, நம்ம ஒத்தையில் கூட நிற்கலாம். பட் நமக்குள்ளே இருக்கவர் பெரியவர்னு உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது இந்த காரியம் ஒன்றுமில்லாமல் போயிடும், தூசி மாதிரி போயிடும். ரொம்ப கர்த்தர் வந்து காரியங்களை வாய்க்க செய்கிறவர். அது மாதிரி தான் ஒரு தடவை பாருங்கள், இந்த எலிசா டைமில் கேஆசி வந்து, ஐயோ ஆண்டவரே நம்ம மடிந்து போயிடுவோம், இன்றைக்கி பாருங்கள் அந்த அந்த ஃபுல்லாக அந்த ஜனங்கள் அப்படியே குதிரையில் வந்திருக்காங்க, நம்மளை கொல்றதுக்காக வந்துட்டாங்க, நம்மளால் எப்படி பிழைக்க முடியும்னு சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஆண்டவரே இவன் கண்களை திறந்து விடுங்க, இவன் பார்க்கட்டும்னு சொல்லும்போது அழகா எல்லாரும் தூதர்கள் மாதிரி பார்த்திங்கன்னா வானத்தில் ரவுண்டாக நிற்கிறாங்க பாருங்கள். அப்படியே அக்னிமயமான குதிரைகள், சேரியட்ஸ் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் காப்பாற்றுறதுக்கு ஒரு மனுஷன் மேலே இரக்கம் பாராட்டுறாரு. என் பிள்ளை நான் உதவி செய்வேன்னு சொல்லிட்டு கேஆசி பார்த்துட்டு ரொம்ப அப்படியே மறண்டு போய் நிற்கிறாரு. என்னடா இவ்வளோ பாதுகாப்பு நமக்கு இருக்குதான்ட்டு. அது மாதிரி தான் ஆண்டவர் வந்து யார் அனுப்புவார், எவரை அனுப்புவார்லாம் தெரியாது. என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோன்னு நம்ம நடுங்க வேணாம், பயப்பட வேணாம். ஆண்டவர் நம்மோட இருந்தால் போகிறோம். அவர் எல்லா காரியத்தையும் நமக்காக, எல்லா யுத்தங்களையும் அவர் செய்வார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவ்வளோதான் போதும், இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிறாரு. ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல தெய்வம். நம்ம ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலையிலையும் நீர் எங்களோடு இருந்தால் போதும் ராஜா. எங்களோட யுத்தங்களை செய்கிறவர் நீர் ஆண்டவரே. நீ சும்மா இரு, நான் கர்த்தராக இருந்து நான் உனக்கு உதவி செய்வேன். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காடுங்கிறாரு. நன்றி ஆண்டவரே. நான் யுத்தம் பண்ணுவேன். யாத்திராகமம் 14:14 சொல்கிறீங்க, நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் யுத்தம் செய்கிற தெய்வமாக இருக்கிறீங்க ராஜா. நாங்கள் சும்மா இருக்கும்படி சொல்கிறீங்க ராஜா. அடுத்த நல்லவர். இந்த வேதத்தில் எத்தனையோ இடங்களில் இந்த மாதிரி யுத்தங்கள் வந்த போதெல்லாம் நீங்கள் நின்று பாதுகாத்தீங்க அப்பா. உங்கள் ஸ்தோத்திரம். 66 முறை வந்த போர்களில் அந்த தாவீதை நின்று காப்பாற்றியிருக்கிறீங்க. அந்த தாவீதுக்கு எந்த ஒரு போர்லையும் அவர் தோத்தே போனதில்லை. எல்லா 66 போர்கள்லையும் ஜெயிச்சிருக்கிறாரு. ஏன்னா இயேசு நீங்கள் அவரோட இருந்து பாதுகாத்தீங்க. நன்றி ஆண்டவரே. இதனால் நீங்கள் எங்களோட இருந்தால் போதும் ஆண்டவரே, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you friends for watching this video.